எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வணியகுல சத்திரிய சொந்தங்கள் விமலவர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். 2 கோடி வன்னியர்கள் இருக்கிற இந்த சமூகம் வணிகத்துல பெருமளவிற்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னோச்சோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த பெரும்பான்மை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அரசாட்சியில் இருந்தும் அரசாட்சியை தாண்டி மிகப்பெரிய போர்களை நடத்தியிருக்கோம், மிகப்பெரிய போர்களை வெற்றி பெற்றிருக்கோம். அதற்கு பிற்பாடு நாம மிகப்பெரியதாக விவசாய விஷயத்தை நோக்கி இந்த சமூகம் இருக்கு. ஆனா வணிகத்தை நோக்கிய பயணம் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆனா 90% பெருமளவிற்கு வணிகத்தை நோக்கி வன்னியர்கள் கிடையாது. ஒரு 10% வன்னியர்கள் தான் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வணிகத்தை செஞ்சு அவங்களுடைய குடும்பங்களை ஓரளவுக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா 90% இருக்கிற வன்னியர்கள் வணிகத்தை நோக்கிய சிந்தனையும் கிடையாது, வணிகத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது. ஆனா அந்த எண்ணத்தை இப்போ 2025லயாவது ஒட்டுமொத்த வன்னியர்களும் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் கிடையாது, குறைந்தபட்சம் இந்த 2025ல 2 கோடி வன்னியர்கள் இருக்கிற இந்த பெரும்பான்மை சமூகத்துல 1 லட்சம் வன்னியர்களாவது வணிகத்தை நோக்கி வரணும், வந்தே தீரணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க இருக்கணும் அப்படின்னும் கேட்டுக்க விரும்புறேன். எண்ணம் மட்டும் கிடையாது, அதற்கான செயல்பாடுகள் எல்லாமே நீங்க செய்யணும். ஏன் இதை நம் சமூகத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம சமூகத்துக்குள்ள பல வன்னியர்கள் சில சங்கங்களை வச்சு வன்னியர்கள் எப்படி வணிகம் செய்யணும், எந்த வணிகத்தை செய்யலாம், எந்த தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஒரு தொழில் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு அனைத்து விதமான விஷயங்களையும் சொல்றாங்க. அப்படியாப்பட்ட வன்னியர் வணிக சங்கங்கள்ல வன்னியர்கள் பெருமளவிற்கு போய் சேர்ந்து அவங்க சொல்ற விஷயங்களை முன்னெடுத்து இந்த சமூகத்துக்குள்ள வணிக ரீதியான ஒரு சமூகமாக மாறணும். புரியுதுங்களா? ஒரு 10% இருக்கிற இந்த வணிக ரீதியா இருக்கிற வன்னியர்கள் இன்னும் ஒரு 15% சேர்ந்தோம் அப்படின்னா ஒரு 25% வன்னியர்கள் வணிகத்துல இருந்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நல்ல விஷயமா மாறும். அதை நாம கையில் எடுக்கணும். இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சமூகத்துடைய பொது சொத்து நலவாரியம் அப்படின்னு ஒரு நலவாரியம் இருக்கு. அது அனைத்து வன்னியர்களுக்குமே தெரியும். அந்த பொது சொத்து நலவாரியம் எல்லாம் யாருது அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே பதில் சொல்லிடுவோம், வன்னியர்கள் தான். வன்னிய முன்னோர்கள் நம்மளுடைய சமூகத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த 10% வன்னியர்கள் வணிகத்துல அந்த காலத்திலே இருந்தாங்க அப்படின்னு. அப்படியாப்பட்ட வன்னியர்கள் தான் அவங்க சம்பாரிச்சு அவங்க இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வன்னியர் சமூகத்துக்கான பயன்பாட்டுக்குள்ள பொது சொத்து நலவாரியமா இந்த சமூகத்துக்கு இருக்கு அப்படின்னா அதற்கான மூலாதாரம் பாத்தீங்கன்னா எங்க வந்துச்சு அப்படின்னா, வணிக ரீதியாக இருந்த பாத்தீங்கன்னா வன்னியர்களும் அதை தாண்டி மிகப்பெரிய அரச குடும்பங்களா இருந்த அந்த குடும்பத்துடைய வழி வந்தவர்களும் இந்த சொத்துக்களை தான தர்மமாக இந்த சமூகத்துக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. நம்ம சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, 3ல் 1 பங்கு மற்ற சமூகங்களுக்கும் அவருடைய சொத்துக்களை எழுதியும் கொடுத்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழலை எத்தனை வன்னியர்கள் நம்ம நினைக்கிறோம்? புரியுதுங்களா? இந்த விஷயங்கள் இந்த சமூகத்துக்குள்ள இன்னைக்கு வரைக்குமே தெரியாமலே நம்ம இருந்துட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த சமூகத்தை நம்ம என்ன சொல்றது? புரியுதுங்களா? அதை தாண்டி தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம், இந்த பெரும்பான்மை சமூகம் தான் அனைத்து விதமான எல்லா விஷயத்தையும் அதிகப்படியாக வாங்குற கன்சியூமர்ஸா நாம தான் இருக்கோம். இருக்கமா இல்லையா? நாம தானே பாத்தீங்கன்னா அதிகப்படியான முகவர்களா இருக்கிறோம். அது எதுவா இருக்கட்டும் சரி, காய்கறிகளாகட்டும் சரி, அரிசி ஆகட்டும் சரி, இல்ல மற்ற பொருட்கள் ஆகட்டும் சரி, இல்ல எல்லா விஷயத்தையுமே நாம வாங்காம தினசரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வச்சிருக்கோமா? விவசாயத்துல இருக்கிற வன்னியர்கள் கூட தினசரி காய்கறிகளை வாங்குற ஒரு நிலைமையில தானே நம்ம இருக்கிறோம். இருக்கமா இல்லையா? எல்லாருமே இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல எல்லாமே வணிகம் தான். புரியுதுங்களா? வணிகம் அப்படின்னா கோடிகள்ல புரளணும் அப்படின்ற வணிகம் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன வணிகங்கள் நம்மளுடைய சத்துக்கு எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ, நம்மளுடைய சக்திக்கு ஏற்றாற்போல் என்ன தொழில் அமையுமோ அந்த வேலைகளை நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? அந்த தொழிலை நம்ம செய்யலான்றத வன்னியர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? வணிகம் மிகப்பெரிய விஷயத்தை இந்த சமூகத்துக்குள்ள உருவாக்கும். இந்த சமூகம் மிகப்பெரியதாக மாறுவதற்கு வணிகம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி வணிகம் செய்யற வன்னியர்களுக்கு நாம மிகப்பெரியதாக
ஒற்றுமை உணர்வோட வந்து அவங்களுடைய கடைகளுக்கு போகணும், அவங்களுடைய பொருள்களை வாங்கணும், எல்லா விஷயத்தையும் நாம ஒற்றுமையா இருக்கணும். அந்த சிந்தனையும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வரணும். புரியுதுங்களா? மாமச்சான் கடை ஆரம்பிச்சுட்டான், அங்காளி பங்காளி கடை ஆரம்பிச்சுட்டான், அங்க போகக்கூடாதுன்ற ஒரு மனநிலை வரவே கூடாது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னா நாம நேரடியாக அடுத்தவங்களுடைய கடைக்கு தான் போவோம், அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு தான் போவோம், அங்கதான் போய் பொருட்களை வாங்குவோம், அங்கதான் எல்லா விஷயமும் வச்சுப்போம். நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்றது இந்த சமூகத்துக்குள்ள எப்படி வளரும்? ஒண்ணுமே வளராதே. அந்த சிந்தனையும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் நினைக்கணும். கண்டிப்பா வணிகத்தை நோக்கி வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் புறப்படணும். குறைந்தபட்சம் வந்து படிச்சுட்டு இருக்கிற வன்னியர்கள் வந்து பிசினஸ் நோக்கி நீங்க இருக்கீங்க, அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதற்கான முயற்சிகள் எடுங்க, கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸை வந்து இந்த சமூகத்துக்குள்ள எடுத்துட்டு வாங்க. நீங்க அதுல வெற்றிகரமா வந்து இருங்க. வெற்றிகரமா இருந்து இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்த அடுத்த தலைமுறைக்காவது செய்யுங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புறேன். புரியுதுங்களா? நாம யார்கிட்டயே போய் வேலை செய்யற இடத்துல இருந்து இந்த சமூகம், இந்த பெரும்பான்மை சமூகம் நமக்கான மிகப்பெரிய தொழில்களை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு நாமளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சம்பளத்தோட, அதிகப்படியான விஷயத்தோட நாம வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலான்றத அனைத்து வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நாம தான் தமிழகத்துடைய மிகப்பெரிய கஸ்டமர்ஸாவும் இருக்கிறோம், கன்சியூமர்ஸாவும் இருக்கிறோம். அதை நம்ம ஒரு செகண்ட் திரும்பி பார்த்து நாம ஏன் கஸ்டமர்ஸா இருக்கணும், நாம ஏன் கன்சியூமர்ஸா இருக்கணும், நாம ஏன் வந்து தொழில் அதிபர்களா மாறக்கூடாது அப்படின்ற எண்ணம் எப்பொழுது இந்த சமூகத்துக்குள்ள விதைக்கப்படுதோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் வந்து இன்னும் இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே இங்க மட்டும் கிடையாது, இங்கேயும் யோசிச்சு வச்சுக்குங்க. புரியுதுங்களா? யோசனை மட்டும் இருந்தா போதாது, அதற்கான முயற்சிகள் இருக்கும், அதற்கான எல்லா விஷயமும் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புறேன். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு தொழில் என்றது சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்கான அனைத்து விஷயங்களுக்குள்ளேயும் உங்களை மனநிலை வந்து இருக்கணும். புரியுதுங்களா? அப்படியே உடனே நம்ம தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்திலே வந்து நம்மளால ஒருபோதும் வெற்றி கண்டிட முடியவே முடியாது. புரியுதுங்களா? 3 வருடம் ஆகலாம், 5 வருடங்கள் ஆகலாம், 10 வருடங்கள் ஆகலாம், 15 வருடங்கள் ஆகலாம். ஆனா தொடர்ச்சியாக நம்ம அந்த வணிகத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னா அந்த வணிகத்தை பற்றிய அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த வணிகம் எப்படி செய்யணும், எப்படி நம்ம பொருட்களை வந்து வாங்கணும், அதை எவ்வளவு தூரம் விற்கணும், எந்த தரமான பொருட்களை வந்து நம்ம மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சேர்த்தா அது இன்னும் பெரியதாக மாறுன்ற அனைத்து விதமான விஷயங்களும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா இங்க தமிழகத்துக்குள்ள பல சமூகங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க எல்லாருமே மைனாரிட்டி சமூகங்கள் தான், மைனாரிட்டி சாதிகளா இருந்துதான் நாம தான் அதிகப்படியான கன்சியூமர்ஸா அவங்களுக்கு இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த புரிதல் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வரணுமா அப்படின்னு கேட்டா அந்த புரிதல் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வரணும். ஆனா கண்டிப்பா வணிகத்தை நோக்கி நான் புறப்படுவேன், அங்க போய் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற சிந்தனையோட இருக்கிற வன்னியர்களைத்தான் நீங்க வணிகத்தை நோக்கி வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புறேன். புரியுதுங்களா? வணிகம் இந்த சமூகத்தை இன்னொரு படி மேல வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்கும். அந்த கட்டமைப்பை நாம 2025 1 லட்சம் வன்னியர்களுக்காவது உருவாக்கி கொடுப்போம் அப்படின்ற சிந்தனையை வந்து இந்த சமூகம் வந்து ஒற்றுமையாக சிந்திக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புறேன். வணிக ரீதியாக பல வன்னியர்கள் வந்து பயணப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பயணத்தோட அந்த வன்னியர்களோட மற்ற வன்னியர்களும் வந்து பயணப்படணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புறேன், சொல்லிக்கவும் விரும்புறேன். வணிகம் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்தொரு நல்ல கனவுல சந்திக்கிறேன்.